ப்ரோ கபடி சீசன் 11க்காக தமிழ் தலாஸ் டீம் மேலே இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையவே கேள்விகள் கேட்கப்பட்டுட்டு இருந்தது. நம்ம டீமோட கேப்டன் யார்? சாகர் ராத்தியா, சாகில் குலியாவா, இல்லை சச்சின் நரேந்தர் இவங்கள யாரையாவது கேப்டன் ஆக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேள்விகள் இருந்தது. அண்ட் அது போக இப்போ ரீசெண்ட் டைமில் ட்ரைனிங் செஷனை வேறு ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ் தலைவாஸ். அதில் நம்ம சந்தர் ரஞ்சித் அண்ட் மாசான முத்துமாரான பிளேயர்ஸுமே டீமில் இருந்தாங்க. ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இது போக இன்னுமே நிறையவே டீட்டெயில்ஸாக நம்ம கோச்சஸான உதயகுமார் சார் அண்ட் தர்மலா சேர்லாதனா இந்த 2 பேருமே இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம நரேந்தர் கொண்டோலா, சச்சின் தன்வர், சாகர் ராத்தி அண்ட் நம்ம அபிஷேக் மாதிரியான பிளேயர்ஸுமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ரெஸ் மீட்டில் உதயகுமார் சார் கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்டாங்க, தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் யாருன்னு. அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, பிகேஎல் சீசன் 7லேருந்து இப்போ வரைக்குமே தமிழ் தலாஸ் டீமில் சாகர் ராத்தி இருக்கார். நம்ம டீமில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருமே நம்ம சாகர் ராத்தி தான். அவர் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே ப்ளே பண்ணுறாரு. அண்ட் அந்த டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸை பற்றியுமே அவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் சாகர் ரொம்ப நல்ல டிஃபெண்டருமே கூட. அவர் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. கடந்த 3 சீசனாக பிரமாதமாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு 2 சீசனோட தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனுமே சாகர் ராத்தி தான். ஸோ இந்த இயருமே நாங்கள் கண்டிப்பாக சாகர் ராத்தியை தான் கேப்டன் ஆக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த இயர் எங்களோட கேப்டன் சாகர் ராத்தி தான் அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் சார் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி வைஸ் கேப்டனாக இந்த இயர் சாகில் குலியா அண்ட் சச்சின் தன்வர் இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த இயர் வைஸ் கேப்டனாக இருக்க போகிறாங்க. போன வருஷமுமே இதே மாதிரி நம்ம அஜிங்கியா பவர் அண்ட் சாகில் குலியா இந்த 2 பிளேயருமே வைஸ் கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் அப்போவே நிறைய விதமான ஒப்பீனியன் சொன்னாங்க அதை பற்றி. இப்படி 7 பிளேயர்ஸ் இருக்கிற டீமில் பாதி பிளேயர் கேப்டனாகவே இருந்தால் அந்த டீம் எங்கே உருப்பட போகுது? 7 பிளேயர்ஸில் 3 பிளேயர் கேப்டனாக இருந்தால் யார் கேப்டன், யார் வைஸ் கேப்டன், யார் எப்போ வெளியே போவா, யார் எப்போ உள்ளே வருவா, எந்த மேட்ச்சில் யார் கேப்டனாக மாறப்போகிறா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாமல் அந்த டீம் அதிலேயே கொலாப்ஸ் ஆயிரும். தமிழ் தலாஸ் டீம் ஆரம்பத்திலே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான ஒப்பீனியன் சொன்னாங்க. பட் இந்த டைம் மீண்டும் அதே மாதிரி 2 வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியுமே அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, எதுக்கு 2 வைஸ் கேப்டனோட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் என்ன சொன்னாங்கன்னா, சச்சின் தன்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரைடர். அண்ட் இந்த ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை அவர் தான் லீட் பண்ண போகிறாரு. அண்ட் சச்சினுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரை நாங்கள் வைஸ் கேப்டனாக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சாகில் குலியாவை பொறுத்த வரைக்குமே சாகில் குலியாவுமே தமிழ் தலாஸ் டீமில் ரொம்ப காலமாக இருக்கார். சாகர் இருக்கும் போதுலேருந்து அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் வைஸ் கேப்டனாக இருந்தார். அண்ட் ஒரு சில மேட்சஸ் அவர் நல்லாவும் பண்ணார். ஸோ இந்த இயர் நாங்கள் அப்படியே அவரை கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதற்கான பதில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்கள் சச்சின் தன்வர் தான். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் சாகில் குலியா தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க மேக்ஸிமம் இந்த வைஸ் கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயின் கேப்டனாக இருக்க போகிறது நம்ம சாகர் ராத்தி தான். இதற்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டில் நிறையவே கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்தது. அதில் முக்கியமாக நம்ம கமெண்டேட்டர் டிஎன்ஆர் நிறையவே கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதில் சச்சின் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சச்சின் நீங்கள் தான் இந்த ஆப்ஷனில் அதிகமான வேலைக்கு போயிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வேலை போன பிளேயர்ஸ்லாம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. இந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது. அந்த ப்ரைஸ் டேக் ப்ரெஷரெல்லாம் மீறி தமிழ் தலாஸ் டீமுக்கு நீங்கள் ஒழுங்காக ப்ளே பண்ணிடுவீங்களா? இந்த ஆப்ஷன்லேயே அதிக வேலை போயிருக்கீங்களே, இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் தமிழ் தலாஸ் டீமுக்கு நல்லா ப்ளே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. அண்ட் அதற்கப்புறம் அபிஷேக் டீமை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அபிஷேக் நீங்கள் ரொம்ப நல்ல பிளேயர் தான், செம்ம டேலண்டான பிளேயர், அண்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கீங்க. பட் நிறையவே அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறீங்களா, அது இந்த சீசனாவது தடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்குமே அவர் நல்ல ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு அபிஷேக் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமில் தர்மலா சேர்லாதன் அண்ணா வந்துட்டார். ஸோ இப்போ நான் அவர்கிட்டேருந்து நிறையவே விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்லியிருந்தார். அதாவது லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் அவர் நிறையவே ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்ததாக தர்மலா சேர்லாதன் அண்ணக்கிட்ட, ஏன் தமிழ் தலாஸ் டீமில் தமிழ்நாடு பிளேயருக்கு அதிகமாக சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிங்க, ஏன் அதிகமான பிளேயர்ஸ் எடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானே ஒரு தமிழ்நாடு பிளேயர் தான், எனக்குமே தமிழ் தலாஸ் டீமில் விளாட்ணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருந்தது. பட் அதற்கான நேரமும் காலமும் சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் எடுக்க முடியும் ஆப்ஷனுக்கு போய். எங்களுக்கு ஒரு கவர் பிளேயரோ டிஃபெண்டரோ தேவைப்பட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள தான் எடுக்க முடியும். அது போக ஒரு தமிழ்நாடு ரைடர் ஆப்ஷனுக்கு வந்தார்னா அவர் தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நாங்கள் உள்ளே எடுத்து வைக்க முடியாது. அப்படி எடுத்தாலுமே அது எந்த ஒரு யூஸுமே இல்லை, அவங்க சும்மா தான் மெஞ்சில் இருக்கணும். அது போக அவங்க வேறு ஏதோ டீமுக்கு போனாங்கன்னா அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள எடுத்து வச்சு வாய்ப்பு கொடுக்காம பெஞ்சிலேயே உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஆல்ரெடி டீம் செட் ஆகிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. 2 கார்னர் நம்ம சாகர் அண்ட் சாகில் தான். கவர் பொசிஷன் அபிஷேக் அண்ட் மோஹித் தான். அண்ட் ரைடர்ஸ்லேயுமே நரேந்தர் அண்ட் சச்சின் இந்த 2 பிளேயர்ஸ் தான் இருக்க போகிறாங்க. ஸோ டீம் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் டீமுக்கு அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை, நாங்கள் எடுத்து அவங்கள வேஸ்ட் பண்ண விரும்பலை. அது போக அவங்க வேறு ஏதோ டீமுக்கு போனாங்கன்னா அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம டீமில் அபிஷேக் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு பிளேயர் இருக்கார். அண்ட் அது போக இப்போ ட்ரைனிங் செஷனில் எங்கள் கூட சந்தர் ரஞ்சித் அண்ட் மாசான முத்து இந்த 2 பிளேயருமே எங்கள் கூட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அந்த 2 பிளேயர்ஸையுமே நாங்கள் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரோ கபடி அண்ட் மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் இவங்ககிட்ட நாங்கள் அப்ரூவல் கேட்டிருக்கோம். ஸோ அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா தமிழ் தலாஸ் டீமில் நீங்கள் அவங்களையுமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ப்ரோ கபடி அந்த அப்ரூவலுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்தர் ரஞ்சித் அண்ட் மாசான முத்து இந்த 2 பிளேயருமே பிகேஎல் சீசன் 11க்கான தமிழ் தலாஸ் டீம் ஸ்குவாடில் இணைஞ்சிருவாங்க. ஸோ மேபி அந்த அப்ரூவல் கிடைக்கலனா அவங்க கடைசி வரைக்குமே இந்த ட்ரைனிங் செஷனில் தான் தமிழ் தலாஸ் டீமில் இருக்க முடியும். கிரிக்கெட்டில் எப்படி நெட் பவுலர்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்கணும். மேபி இன்ஜுரி ஆனால் எப்படி நெட் பவுலரை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் மேக்ஸிமம் இந்த 2 பிளேயருமே தமிழ் தலாஸ் டீமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரைனிங் செஷனில் இந்த 2 பிளேயருமே பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீம் கூட சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உதயகுமார் சார் அண்ட் நம்ம தர்மலா சேர்லதுனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ப்ரெஸ் மீட்டில் இவங்களே அப்ரூவல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஏன்னா இந்த மாதிரி நிறையவே பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடியும் மற்ற டீம்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் மட்டும்தான் பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு முன்னாடி NYP சைனிங்லையுமே பிளேயரை சைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு சில டீம் பிளேயரை எடுக்க தான் செய்வாங்க. அண்ட் பெங்களூரு புல்ஸ் டீமுமே இதே மாதிரி ரன்சிங்கெலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ராப்பராக கரெக்டாக எல்லாம் அப்ரூவல்லாம் வாங்கணும். அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம டீமில் நம்ம சந்தர் ரஞ்சித்தை எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சும்மாவே தமிழ் தலாஸ் டீம் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. இது போக சந்தர் ரஞ்சித் அண்ட் மாசான முத்துலாம் வந்துட்டால் தமிழ் தலாஸ் டீம் தெருக்கி விட்டுருவாங்க. அண்ட் இது போக இந்த ப்ரெஸ் மீட்டில் நிறையவே டைம் நம்ம உதயகுமார் சாராக இருக்கட்டும் சரி, அண்ட் நம்ம தர்மலா சேர்லாதன் அண்ணா அண்ட் நம்ம சாகராத்தி, நரேந்தர் கொண்டோலா, சச்சின்லேருந்து இப்படி எல்லா பிளேயர்ஸுமே இந்த டைம் நாங்கள் கண்டிப்பாக ஃபைனலுக்கு போய் ட்ராஃபி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நரேந்தர் கொண்டோலாக்கு டீமே ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க. உங்களோட வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ஷனுக்கு பேர் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கு அவர் நான் 2 சீசனாக இந்த டீமில் தான் இருந்தேன். என்னால் ட்ராஃபி வாங்கி கொடுக்க முடியல. கண்டிப்பாக நான் ட்ராஃபி வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி நம்ம சாகராத்தி அண்ட் சச்சினுமே இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த டைம் எங்கள் டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுப்போம், ஃபைனலுக்கு கூட்டு போவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் உதயகுமார் சார் அண்ட் தர்மலா சேர்லதன் இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண ஒரு சில மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிட்டு இந்த டைம் நாங்கள் நல்ல டீமாக ப்ளே ஆஃப்க்கு போய் ஃபைனலுக்கு போய் ட்ராஃபி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட டார்கெட் இந்த டைம் ப்ளே ஆஃப் கிடையாது, ஃபைனலில் ட்ராஃபி அடிக்கிறது தான் அப்படிங்கிறதுல 2 கோச்சஸுமே கிளியராக இருக்காங்க. அண்ட் பிளேயர்ஸுமே பயங்கர கிளியராக இருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. அவங்களோட எண்ணம் இப்போ ப்ளே ஆஃப் கிடையாது, ட்ராஃபி அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இருக்காங்க. அண்ட் அதற்கேற்ற மாதிரியும் டீம் ஆல்ரெடி பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இது கூட சந்தர் ரஞ்சித் அண்ட் மாசான முத்து வந்துட்டாங்கன்னா டீம் எங்கேயோ போயிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.